நம்ம கௌதம் வந்துட்டு இப்போ இலக்கியா கிட்ட இந்த ஒரு விஷயத்த பத்தி இதுவரைக்கும் கேட்கவே இல்ல. அதாவது இலக்கியா வந்து போனா நம்ம ரேவதிய பத்தின விஷயத்த வந்து போனா சொல்லவே இல்ல அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஆனா இந்த இடத்துல வந்து போனா இப்போ நம்ம கௌதமே எல்லா உண்மையுமே தெரிஞ்சுக்க போறாரு. அதாவது நம்ம ஜானகியும் அதே மாதிரி வந்து போனா நம்ம இலக்கியாவும் வந்து பேசிட்டு இருக்கும்போது வந்து போனா கேட்டுறாங்க. முதல்ல வந்து போனா நம்ம ஜானகி இருந்துட்டு கௌதம் என் மேல எவ்வளோ பாசமா இருக்கா. ரேவதி தான் வந்து போனா கௌதமோட அம்மான்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சதுன்னா, அதாவது கௌதமோட உண்மையான அம்மா யாருன்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சா அவ்வளோதான் போல இருக்கு. நம்ம என்னைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு உண்மைய சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அவங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வெங்கட்ராமனுக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த பத்தி வந்து சொல்லி, அ அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, ரேவதி வந்து இப்படி வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்கா அப்படி இப்படின்ற மாரி வந்து ஆரம்பத்தில சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா கௌதம் காதுக்கு என்னலாம் கேட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி அ நம்ம ரேவதிய பத்தி சொல்லாம கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, கௌதமோட அம்மா அப்படின்ற மாரி சொன்னது மட்டும் நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா புரிய வந்துச்சு. நம்ம கௌதம் வந்துட்டு ஏற்கனவே பயங்கர டென்ஷன்ல இருந்துட்டு இருந்தாங்க. இதுக்கு நடுவுல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மாரி ஒரு விஷயத்த கேட்ட உடனே, நம்ம கௌதம் பயங்கரமா அதிர்ச்சி ஆனது மட்டும் இல்லாம, நம்ம ஜானகி கிட்ட போயிட்டு இப்போ தன்னோட அம்மா யாருன்னு சொல்லிட்டு வந்து கேட்டு சண்டை போட போறாங்க. இது உண்மையிலேயே எந்த அளவுக்கு சந்தோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கௌதம்க்கு என்னைக்கு இருந்தாலும் உண்மை தெரிய வர தான் போகுது. அது இப்பவே தெரிய வந்தா கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரேவதிக்கும் நல்லா இருக்கும். அதே மாதிரி நம்ம கௌதம்க்கும் தான் பெத்த தாய் கூட வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி கடைசி நிமிஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கொஞ்ச நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கும். அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதம் வந்துட்டு அவர் பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தன்னை பெத்தவங்களே இல்லன்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சாலும், அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் குடுத்தாங்க. அடுத்ததா நம்ம ரேவதி அம்மாவுக்கும் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் குடுத்தாங்க. இப்படி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குடுத்தாங்க. ஏன்னா மதர்ஸ் டே அப்படின்றதுனால, சரி ஓகே இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விஷயம் தான் அப்படின்ற மாரி நெனச்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம இலக்கியா வந்துட்டு கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட அம்மான்னு சொல்லிட்டு வந்து தெரியாமயே, இவ்ளோ கேர் பண்ணி, இவ்ளோ வந்து பார்த்தீங்கன்னா அன்பா பார்த்துக்கிறாரே அப்படின்ற மாரி வந்து சொல்லி ரொம்பவே வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருந்தாங்க. சரி இப்படி இருக்கும்போது வீட்டுக்கு வந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஜானகியோட இந்த ஒரு சுயரூபத்த பார்த்து பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறது மட்டும் இல்லாம, "ஜானு ஒழுங்கா உண்மைய சொல்லு. என் அம்மா யாரு? உனக்கு தெரியும்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு போச்சு. நீ சொல்லல அப்டின்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, நான் இந்த வீட்ட விட்டும், உன்ன விட்டும் நான் போயிடுவேன். அதாவது நீ சொன்ன அப்டின்னா பிரச்சனை கிடையாது. சொல்லல அப்டின்னா தான் பிரச்சனை." அப்டின்ற மாரி வந்து சொல்லி கதறிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் கௌதம், "இப்ப எதுக்கு அது? அதெல்லாம் தேவையில்ல விடு." அப்டின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்கும்போது, இல்ல ஜானு, நீ வந்து இப்ப இப்போ உண்மைய சொல்லி தான் ஆகணும். என்ன பெத்தவங்க யாரு? உனக்கு நல்லாவே தெரியும். உங்களோட ஃப்ரெண்டுன்னு வேற இவ்ளோ நேரமா வந்து இப்ப நீங்க பேசிட்டு இருந்தீங்க. அப்போ நீங்க உண்மைய சொல்லல அப்டின்னா, கண்டிப்பா வந்து இப்ப என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது." அப்டின்ற மாரி சொல்லும்போது தான், கடைசில நம்ம கௌதம் கிட்ட ஜானகி எல்லா உண்மையுமே சொல்றாங்க. இந்த மாரி தான் நடந்துச்சு. என் ஃப்ரெண்டு ரேவதி தான். அதாவது நம்ம வீட்ல வேலை செஞ்சது அந்த ரேவதி தான் வந்து இப்ப என்னோட ஃப்ரெண்டு. அவளோட மகன் தான் நீயி. அப்டின்ற மாரி வந்து சொல்லி, இந்த இடத்துல எல்லா உண்மையுமே சொல்லி, நம்ம கௌதம் கிட்ட வந்து இப்போ கதறி அழ போறாங்க. இது எல்லாமே ஓகே நல்ல விஷயம் தான். ஆனா கௌதம் வந்து நம்ம ஜானகிய விட்டு போவாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஏன்னா நம்ம கௌதம் வந்துட்டு இப்போ எல்லாத்தையுமே புரிஞ்சுட்டாங்க. முன்னாடி இருந்த மாரி இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா வந்து போயிருப்பாங்க. ஆனா இலக்கியா வந்துட்டு எல்லாத்தையுமே மாத்திட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த இப்ப புரிஞ்சுக்க போறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.